அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீட்டில் செய்ய ரெசிபி பண்ண 2 விதமான சட்னி தாங்க இன்றைக்கி செய்ய போகிறேன். நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஹோட்டல் சுவையை மிஞ்சிட்டோம். அவ்வளோ தூரம் அருமையான டேஸ்ட்டில் இருந்துச்சு. இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனல் மும்தாஜ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே சேருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நான்ஸ்டிக் பண்ண ஸ்டவ்வில் வச்சுருக்கேங்க. ஒரு 2 ஸ்பூன் நான் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பயிறு, 2 ஸ்பூன் நான் வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துடலாம். நான் வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட கருப்பு உளுந்து இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 10 காஞ்ச மிளகாய் இருக்கும், நான் அதோடு சேர்த்துருக்கேங்க. காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த சட்னி காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். காஞ்ச மிளகாய் போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நான் ஒரு 20 பூண்டு பல் இருக்கும், அதோடு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 2 வெங்காயம் நறுக்கி போட்டுடலாம். ஒரு 4 தக்காளி பழமான தக்காளியாக சேர்த்துருக்கேங்க. தக்காளி கூடுதலாக சேர்த்துக்கோங்க இந்த சட்னிக்கு. வெங்காயத்தை கம்மி பண்ணிவிட்டு தக்காளியை கூடுதலாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், நல்லா உங்களுக்கு சுருண்டு வர வரைக்கும் அந்த தக்காளியை நல்லா வதக்கிட்டு அதுலேயே ஒரு சின்ன துண்டாக இஞ்சி போட்டிருக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸை விட கம்மி தாங்க நான் போட்டிருக்குது. அந்த புளி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா தக்காளியிலையும் உங்களுக்கு புளிப்பு சுவை இருக்கும். அப்படியே இருக்கட்டும், அது ஆறட்டும். அப்படியே அதுக்குள்ளே நம்ம வேர்க்கடலை சட்னியும் என்னோடய ஸ்டைலில் நான் செய்ய போகிறேங்க. ஒரு வானலில் 1 கப்பு நம்ம வேர்க்கடலை தோலோடு இருக்குது. அப்படியே லைட்டாக வறுத்துடலாம். ஒரு 2 நிமிஷம் வறுத்துட்டு அப்படியே ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சு அந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். அது அப்படியே இருக்கட்டும். அதே வானலில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 5 பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். காரம் இதுவும் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து நான் புதினா இலை சேர்த்துருக்கேன். மல்லி இலை என்கிட்ட இல்லை, அதனால் நான் சேர்க்கலைங்க. நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கலாம். ஒரு 5 பூண்டு பல்ல அதோடு சேர்த்து நல்லா வதக்கிட்டுருக்கேன். அதை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 50% வதக்கிட்டு ஒரு 4 சில்லு தேங்காய் இருக்கும் நறுக்கி போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டுருக்கேன். நம்ம ஏன்னா வதக்கிட்டு செய்யும்போது உங்களுக்கு ஒரு 2 நாள் வச்சு இந்த சட்னி சாப்பிட்டா கூட நல்லாயிருக்குங்க. ஃபைனலாக அதோட கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன் நான். பாருங்கள், நெல்லிக்காய் சேர்த்துக்கிட்டு கம்மியாக தான் இருக்கும். இதுவும் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. பாருங்கள், அதுவும் நல்லா ஆறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு வதக்கி வச்சுருந்து அந்த கார சட்னி எடுத்து நம்ம சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் நான் உப்பு தூள் உப்பு சேர்த்து 1 ஸ்பூன் நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட உப்பு இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 பல்ஸ் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், நம்ம கடலைப்பயிரெலாம் அதில் போட்டிருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நீங்கள் க்ரஷ்ஷாக அரைச்சிக்கிட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா நல்லா அரைஞ்சி வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியை நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மிக்ஸி ஜார் தண்ணி மட்டும் நம்ம காட்டினா போதும். தண்ணி நீங்கள் இந்த சட்னிக்கு அதிகம் காட்டாதீங்க, செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு வேர்க்கடலை சட்னி அரைச்சிட்றேன். நம்ம வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலையில் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த புதினா தேங்காய்லாம் வதக்கி வச்சுருந்ததை பச்சை மிளகாலாம் சேர்த்துடலாம். அதோடு சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதையும் ஒரு பல்ஸ் விட்டு நான் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். ஏன்னா தேங்காய் உங்களுக்கு நல்ல மையாக அரைஞ்சி வரும். அப்போ தான் பாருங்கள், நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக நான் அரைச்சிடலாங்க. சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. ஹோட்டல் சுவையே மிஞ்சிடும். அவ்வளோ தூரம் அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த சட்னி. கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். 2 சட்னியும் அப்படியே இருக்கட்டும். ஃபைனலாக நமக்கு தாளிப்பு தாங்க. இதுக்கு ஒரு சாஃப்டான இட்லி இல்லாட்டி ஒரு கீ ரோஸ்ட்டோட சாப்பிட்டு பாருங்களேன், சான்ஸே இல்லை. அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். கடுகு பருப்பு கருவேப்பிலை மட்டும் போட்டு 2 சட்னியும் தாளித்து நான் ஊற்றிட்டேங்க. கமகமன்னு வாசனையோட அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். இதுக்கு இன்றைக்கி நான் கீ ரோஸ்ட்டு தான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு சாஃப்டான இட்லியோடு நீங்கள் தொட்டு சாப்பிடுங்களேன், சூப்பராக இருக்குங்க. சான்ஸே இல்லைங்க. வேர்க்கடலை சட்னிக்கு அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்குது. அதேமாதிரி கார சட்னிக்கும் செம்ம சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடில் இந்த 2 சட்னி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.